பயன்படுத்த என்னுடைய உள்ளான மனிதனை ஆண்டவர் புதுப்பித்துக் கொண்டிருந்தார். உள்ளான மனிதனை புதுப்பிக்க வெளி தோற்றங்களிலே மாற்றம் உண்டானது. ஆண்டவர் நல்ல நடக்கை நடக்கிறதற்கு உதவி செய்தார். இன்றைக்கு ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து ஆண்டவருடைய சபையை நடத்தி ஆண்டவருக்கு ஆத்துமாதாயம் செய்ய ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அது போலதான் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யூதர்களுக்கும் கிரேக்கருக்கும் சபை மக்களுக்கும் சபையின் நடுவிலும் இடரல் அற்றவர்களாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் யாருக்கும் இடையூறாக இருக்கக்கூடாது, யாரையும் இடர பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தை விட்ட ஜனங்கள் நம் மூலம் வழி விலகி போகாதபடிக்கு நாம் அவர்களுக்கு முன்மாதிரியான பரிசுத்த ஜீவியம் ஜீவித்து ஆண்டவருக்கு முன்பாக மன தாழ்மையாக வாழ வேண்டும். ஆண்டவருடைய வேத வசனத்தின் சத்தியத்தை கேட்டு அதை மனப்பூர்வமாக கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை அசை தடைங்க சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். பின்னும் நாம் சொல்லுகிறது என்னவெனில் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தில் எழுதியிருக்கிறார், பின்னும் நாம் சொல்லுகிறது என்னவெனில் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்த ஆவியினால நிரம்பி தேவனுடைய சபையில கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லது கிறிஸ்துவின் சபையில தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் ஆவிக்குரியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியில நிரம்பி வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆராதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியில நிரம்பி வேத வசனத்தை போதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியில நிரம்பி கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியில நிரம்பி நாம் குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியில நிரம்பி சந்ததிகளை பெற்றெடுக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த சந்ததிகள் நம் மூலம் உருவாகி பரலோக ராஜ்யத்தை பரிசுத்த சந்ததிகளால் நிரப்ப வேண்டும் என்கிறது தேவனுடைய சுத்தமும் விருப்பமுமாக இருக்கிறது. ஆகையால் நாம் பரிசுத்த ஆவியில நிரம்பி நாம் பரிசுத்த ஆவியானவருடைய நடக்கை உடையவர்களாக நடக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற விதத்தில் நாம் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி நாம் காணப்படுவோமானால் இந்த உலகத்தில் வாழ்கிற கடைசி மூச்சு இருக்கிறது வரையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதபடிக்கு நாம் பாதுகாப்போம். அல்லேலூயா. மாம்ச இச்சைகளை நிறைவேற்றி வாழுகிற ஜனங்கள் உண்டு. மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுகிறவர்கள் மரித்து போவார்கள், அழிந்து போவார்கள். மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் மாம்சத்தை ஜீவ பலியாக தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியம் உண்டாகும்படி தேவனுக்கு விருப்பமான ஆராதனை செய்து வாழ்வோமானால் நாம் தேவனிடத்தில் இருந்து ஜீவனை பெற்று கிறிஸ்துவோடு மத்திய ஆகாசத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய மகிமை ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு வாழ்ந்திருப்போம். கிறிஸ்துவோடு ஆளுகை செய்கிறவர்களாக நிலைத்திருப்போம் என்கிறது நிச்சயம். அல்லேலூயா. ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதபடிக்கு பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளும் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றி நீங்கள் ஊழியம் செய்யாதபடிக்கு ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக மாம்ச இச்சைகளை அழித்து நிர்மூலமாக்கி உங்கள் மாம்சத்தை இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அறைந்தவர்களாக நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஊழியத்தில் ஜெயம் உண்டாகும். ஊழியத்தின் மூலம் கர்த்தர் மகிமை அடைவார். நீங்கள் ஊழியத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய கிருபையிலும் பிரசன்னத்திலும் மகிமையிலே நிரம்பி ஆண்டவரை தரிசிக்க முடியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நன்மையை நீங்கள் பெற்று
அனுபவிக்க முடியும். ஆண்டவர் உங்களை கொண்டு செய்கிற பெரிய காரியங்களை தேசமும் ஜனங்களும் கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நாம் ஊழியம் செய்ய வேண்டும். மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் ஊழியம் செய்ய வேண்டும். மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைந்து ஊழியம் செய்ய வேண்டும். அவர்களே தேவனுடைய ஊழியக்காரர்கள், அவர்களே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவிக்கேற்றபடி நடப்போம், ஆவிக்கேற்றபடி ஊழியம் செய்வோம், ஆவிக்கேற்றபடி சபையை கட்டி எழுப்போம், ஆவிக்கேற்றபடி ஆராதனைகளை செய்வோம், ஆவிக்கேற்றபடி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து நம்முடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதபடி நம்முடைய மாம்சத்தை ஆவி ஆத்துமாவை பரிசுத்தமாக காத்துக் கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் குற்றமற்றவர்களாக காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருந்து தேவனுடைய வருது வாரிசத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் அதன் 4ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. எதற்கு நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று ஆண்டவருடைய வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது என்றால், நாம் கோபம் கொள்ள வேண்டும். எதற்கு கோபம் கொள்ள வேண்டும் என்றால், பாவம் செய்கிற ஜனங்களை பார்த்து கோபம் கொள்ள வேண்டும். ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தை பார்த்து கோபம் கொள்ள வேண்டும். நாம் எல்லா காரியங்களுக்காக கோபம் கொண்டிருக்க கூடாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மூடனுடைய மனதில் கோபம் குடிகொண்டிருக்கிறது என்று சொல்லி. அப்படி நாம் மூடர்களாக இருந்து நம்முடைய இருதயத்தில் கோபத்தை வைத்திருக்க கூடாது. ஆனால் நாம் எப்பொழுதும் இருதயத்தில் கர்த்தரை வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வேத வசனத்தை நம்முடைய இருதய பலகையில எழுதி வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் ஜீவ நதியாக பாய்ந்து கொண்டிருக்கிறவராக காணப்பட வேண்டும். நாம் பாவம் செய்கிற ஜனங்களை கடிந்து கொள்ளுகிறதற்காக கோபம் செய்ய கொள்ள வேண்டும். பாவத்தை கடிந்து அதை நிர்மூலமாக்கி அழிக்கிறதற்காக கோபம் கொள்ள வேண்டும். ஆனாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக நம்முடைய எரிச்சல் தணிந்து போக வேண்டுமா? அப்ப சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக நாம் கோபத்தை விட்டுவிட வேண்டும். உக்கிரகத்தை நெகிழ்ந்து விட்டுவிட வேண்டும். கோபத்தை அப்படியே நாம் விட்டுவிட்டு சாந்த குணம் அடைகிறவர்களாக காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது, பாவம் செய்கிறதற்கு சாத்தான் நம்மை நெருக்கி வரும் பொழுது, சாத்தானையும் பாவத்தின் சூழ்நிலைகளையும் கோபத்தினாலே கடிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் சத்தியத்தை அநேக மக்கள் அறிந்து கொள்ளாமல் தான் இன்னைக்கு முகாந்திரம் இல்லாமல், காரணம் இல்லாமல் கோபப்பட்டு பரிசுத்தவான்களை, பரிசுத்தவான்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை பகைத்து விட்டு, கர்த்தருடைய சபையை விட்டு, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டு விலகி போகிற ஜனங்களாக அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் மேல தேவ கோபாக்கினை வரும் என்கிறதை அறிந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நீங்கள் கோபப்படாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. அந்த வசனத்தின் கீழ் பகுதியை வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல்கள் தணிய கடவது. சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக, சூரியன் மறைகிறதற்கு முன்பாக, இரவு வேளை வருகிறதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய கோபத்தை தணித்து விட வேண்டும். உங்கள் கோபம் உங்களை விட்டு தணிந்து போக வேண்டும். நல்ல ஒரு சாந்த குணம் உள்ளவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. உங்கள் படுக்கையிலே நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக கடந்து சென்று நீங்கள் நித்திரை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கீழே வாசிங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, என அன்பான கனத்துக்குரிய ஊழியத்தை செய்கிற சகோதர சகோதரிகளை, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நாம் யாரும் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகிய பிசாசு அவர்களை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்கிறவனாக, தன்னுடைய
இஷ்டமான கிரியைகளை நடப்பிக்கிறதற்கு அவர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தான் அப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பிசாசின் கிரியைகளை நாம் நடப்பிக்க கூடாது. பிசாசின் கிரியைகள் அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் இந்த பூமியில வெளிப்பட்டார். அவர் வானத்துக்கும் பூமிக்கு சகல அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக வார்த்தையாக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். நாம இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிசாசின் கிரியைகளை அழித்து நிர்மூலமாக்கி ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறபடி பிசாசுக்கு ஒரு இடமும் கொடாமல் நாம் வாழ வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த பொழுது சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொன்னார். உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு, உலகத்தை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்த பிசாசு இயேசுவை அடிமைப்படுத்தி அழித்து விட வேண்டும் என்று இயேசுவின் இடத்தில் வந்தான். ஆனா பிசாசுடைய கிரியைகளை நடப்பிக்கிறதற்கு பிசாசுடைய கிரியைகள் ஒன்றும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இல்லை. அல்லேலூயா. ஆகையால் பிசாசு வெட்கப்பட்டு தலை குனிந்து இயேசுவை விட்டு அவன் விலகி போனான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து சிலுவையின் மரண பரியந்தமும் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவர் ஜெயம் பெற்றவராக மரித்தோரிலிருந்து முதற் பிறந்த முதற் பேரானவராக பரலோகத்தில் பிதாவுடைய வலது பாரிசத்திலே மகிமையிலே களிகூர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுது கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நமக்கு என்ன நெருக்கங்கள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அவைகளை பொருட்படுத்தாதபடிக்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து சாத்தானை மிதி என்று மிதித்து பிசாசுடைய கிரியைகளை அழித்து நிர்மூலமாக்கி நாம் ஜெயம் பெற்று மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக ஒரு இமை பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவினுடைய சிங்காசனத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய வலது பாரிசத்துல எடுத்துக் கொள்ளப்பட்டு அவரோடு உட்கார்ந்து ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி வாழுகிறதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கனத்துக்குரிய ஊழியத்தை செய்கிற சகோதர சகோதரிகளே, ஒருபோது நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பிசாசுக்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லாதபடி அவனுடைய கிரியைகளை அழித்து நிர்மூலமாக்கி நாம் ஜெயம் பெற்றவர்களா வாழணும். சாத்தான் நம்மை தேவனுக்கு முன்பாக ஒரு காரியத்திலும் குற்றம் சாட்டக்கூடாது. அவன் வெட்கப்பட்டு தலை குனிந்து நமக்கு முன்பாக ஓடி போகும்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படி நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமான கிரியைகளை நடப்பித்து இயேசுவுக்கு பிரியமான ஆராதனை செய்து இயேசுவுடைய வசனத்தை கைக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்படி நீங்க செய்வீர்களானால் ஆண்டவருடைய வருகையில் அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அவருடைய மகிமையில களிகூர்ந்து வாழ்வோம். எல்லாவற்றையும் நாம் ஜெயம் கொண்டு நாம் சுதந்திரித்து வாழுகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்தில் தேவன் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறவைகளை நம்முடைய கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, நம்முடைய இருதயத்தினாலே அதை நாம் உணரவும் இல்லை. அவ்வளவு பயங்கரமான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, மகிமையை ஆண்டவர் ஜீவனை நமக்கு பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மகிமை மேல மகிமை அடைந்த புதிய எருசலேம் நகரத்தையே நமக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த மகிமையிலே 12 வித கற்களாக நம்மை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த மகிமையிலே களிகூர்ந்து வாழ போகிற நல்ல பாக்கியத்தை நாம் பெற்று அனுபவிக்க போகிறோம். ஆகையால் இந்த பாக்கியத்தை பெற்று அனுபவிக்கிறதற்காகத்தான் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நீங்க செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை வாசிக்கலாம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருக்கும்படி. பாருங்க, நாம் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்று கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி. நாம் வீணாக ஓடல,
நான் வீணாக கிரியை நடப்பிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஓடின ஓட்டத்துக்கு பலன் உண்டு. நான் பட்ட பிரயாசங்களுக்கு பலன் உண்டு. நான் ஓடின ஓட்டங்களுக்கும் நான் பட்ட பிரயாசங்களுக்கும் பரலோகத்தில் எனக்கு பொக்கிஷமும் பெரிய மகிழ்ச்சியும் உண்டாகும் என்கிற நம்பிக்கை கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாகிறதற்கு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய சுவிசேஷ வசனத்தை, ரட்சிப்பின் சத்திய உபதேசத்தை ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறதற்காக அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஏற்படுத்தப்பட்டவன். அவன் அழைக்கப்பட்ட அழைப்பை அறிந்து அவன் செயல்படுகிறவனாக, ஓடுகிறவனாக, பிரயாசப்படுகிறவனாக காணப்பட்டான். அல்லேலூயா. ஆகையால் தான் அவன் சொல்லுகிறான், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்று என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாகிறதற்கு. அல்லேலூயா. நான் நல்லா ஓடினேன், நல்லா பிரயாசப்பட்டேன், அதற்கேற்ற பலனை நான் மகிழ்ச்சியாக கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கை உண்டாகும்படிக்கு. அல்லேலூயா.